சோ இந்த எபிசோட்ல எந்த மருமகள் கில்லியா இருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம். ஆம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, பட்டு ஆடைகளுக்கு புகழ்பெற்ற நாடு எது? சோ ஃபர்ஸ்ட் வந்து சந்திரசேகரன் ஃபேமிலி. இந்தியா. இந்தியா. பட்டு ஆடைகளுக்கு புகழ்பெற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்தியா என்பது தவறான விடை. Come on. இது பாத்தீங்கன்னா ராவா வெறும் வேப்பிலைய நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ண ஜூஸ். சோ இந்த ஜூஸை நம்ம சந்திரசேகர் அவர்கள் ராவாக குடிக்க போகிறார். அச்சு விடுங்க கல்பா. ஆமா. அவங்கள 2 வாரத்தை திட்டுறாங்க கூட திட்டிக்கலாம். இல்ல பரவாயில்ல. வேண்டாமா? வேண்டாம் பாவம். she tried her best. she tried her best. Okay. Great. ஐயோ. இப்போ கூட அதே மெயின்டைன் பண்றீங்களா? திட்ட விரும்புறீங்களா? ஹலோ, ஃபுல்லா குடிச்சு முடிக்கணும். உள்ள குடல் வெளில வந்துருங்க. பரவாயில்ல. பின்ன நாங்க அடுத்த क्वेश्चनको கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு அதுக்கு 2 கிளாஸ் இருக்கு. நாங்க ஒரு கேன் ஃபுல்லா வச்சிருக்கோம். ஃபில் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? டோன்ட் இதெல்லாம் வரி. நியாயம். அதுல ஒரு பாதியாச்சு குடிச்சிருங்க. பாதி போது வச்சிருங்க. எப்படி சார்? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. கசக்கிறது எக்ஸாக்ட்டா மத்தபடி எப்படி என்ன சொல்ல தெரியல. சொல்ல தெரியும். உங்க மனைவி செய்யற சமையலோட நல்லா இருக்கா எப்படி? பெட்டர். அதோட பெட்டராவே இருக்குது. நீங்க அடுத்த கேள்வி வந்து தப்பாவே சொல்லுங்க இதுக்கு தான். சோ முதல் கேள்விக்கு தப்பான பதில் சொல்லி உங்ககிட்ட இந்த -100 புடுங்குறோம். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு இல்லையா? அடுத்த கேள்வி கேட்கற ரெடியா பஸ்ல கை வச்சிட்டீங்களா? நான் ஒரு வந்து பழமொழி வாக்கியம் சொல்லுவேன். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? பந்திக்கு முந்து இதோட அடுத்த வரி. அகைன் சந்திரசேகரன் ஃபேமிலி. இந்த வேப்பல ஜூஸ் காலி பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்குது நீங்க. பந்திக்கு முந்து. அது நான் சொன்னது அதே திருப்பி சொல்லுங்க. ஆமா, அதோட அடுத்த வரி சொல்லுங்க. படைக்கு பிந்து. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பது தவறான விடை இல்லை, சரியான விடை. இது சந்திரசேகர் அவர்கள் இந்த எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த தடவை நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் பரவாயில்ல, உங்களுக்காக இன்னும் நிறைய क्वेश्चंसகள் காத்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்னும் 6 क्वेश्चन இருக்கு. கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க. ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி, நறுமண பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியால. நறுமண பொருள்னா Fragrance. வாசனை திரவியங்கள், நறுமண பொருட்கள். ஓகே டன். உமாசங்கரன் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. ஏன் மாமி நீங்க வேற அமுக்குனீங்க, நானே என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்க. இவ வேற அமுக்கிட்டு என்ன பாக்குறாள் அப்படின்ற ஒரு லுக்கு கொடுத்தாங்க. என்ன மாமி, தெரியுமா தெரியாதா? நாடு. மாநிலம். அது நாடா மாநிலமானே தெரியாம அமுக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாத்தீங்களா? பாய மூடிட்டு க்ளூ வேற கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேமரால கேப்சர் ஆகுது. கேரளா. கேரளா என்பது சரியான விடை. எப்படி சொன்னீங்க? குத்து மதிப்பா சொன்னீங்களா? மதிப்பா தான் சொன்னேன். உங்க கணவர் வாழ்க்கையில அப்படி குத்தியே விளையாடுறீங்க நீங்க. சோ இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சோ யூ டிசர்வ் 100 பாயிண்ட்ஸ். சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, இளைஞர்கள் தினம் யாருடைய பிறந்த நாள் அன்று கொண்டாடப்படுகிறது? சோ ஃபர்ஸ்ட் சந்திரசேகரன் ஃபேமிலி. அப்துல் கலாம். அப்துல் கலாம் என்பது தவறான விடை. Oh my god. இளைஞர்கள் தினம் அப்துல் கலாம் பிறந்த நாளுக்கு கொண்டாடப்படுது. நீங்க நியூஸ் வேற வாசிக்கிறீங்க. வெரி பேடுங்க திவ்யா. உங்க கணவரை பழி வாங்குறீங்க நீங்க. ஏதோ ஒண்ணு அது மட்டும் நல்லா தெரியுது. ஆமா, ரொம்ப நல்லா தெரியுது. அவர் ரெடி ஆயிட்டாரு ஜூஸ் குடிக்க. கட்டின பாவத்துக்கு என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி ஆன்சரை சொல்லிடலாம். விவேகானந்தருடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறோம். பட் பரவாயில்ல, குடிங்க ஜி, குடிங்க. சோ உங்ககிட்ட இருந்து 100 பாயிண்ட்ஸ் கம்பெனி சார்பாக பிடுங்கப்படுகிறது. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி என்ன அப்படின்றத பாத்துடலாம். மதுபானத்தை வேறு எப்படி சொல்வார்கள்? தமிழ்ல. சோ சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. சரக்கு. சரக்கு என்பது சரியான விடை. அடடா, இவ்வளவு அழகா இருக்குல்ல அக்கா சரக்கு அப்படின்னு சொல்லும்போது. பட் சூப்பருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க மிஸ்டர் சந்திரமௌலி. Thank you மேடம். உங்களுக்காகவே ஆனா அந்த வேம்பு ஜூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு பிடிக்காது அது. வெயிட் பண்ணுங்க. அவருக்கு பிடிக்காது. அவருக்கு உங்களை கூட தான் பிடிக்கல, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காரு. அது மாதிரி தான் இருக்காரு. கை தட்டுறாருமா. ஆனா இந்த மாதிரி ஒரு தங்க தேவதையை பிடிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு ரொம்ப கோவப்படுறேன். நான் வந்து கண்டிப்பா இத வந்து அவமதிக்கிறேன். என்ன சந்திரமௌலி இப்படி இருக்கீங்க? அவமதிக்கிறியா? அவர் ஆம்பளேன்னு கேட்டுட்டாருல்ல அப்போ. அப்புறம் எப்படி? இல்ல, அவங்க வந்து பொதுவா வந்து இல்ல மனைவி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாங்க. அவங்களுடைய அழகு பாருங்க, அவங்களுடைய கண்ணு என்ன கண்ணு, அவங்களுடைய கம்பல்ல இருந்து பாருங்க, அவங்களுடைய உருவத்துல இருந்து பாருங்க, அவங்க முடியில இருந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா சந்திரமௌலி? சீரியஸா சொன்னா விடுவாங்களா?
மேடம் நீங்க அப்படியே மேல போயிட்டீங்க. ஓகே, சரியான விடை சொன்னதால் உங்களுக்கு கம்பெனி சார்பாக 100 பாயிண்ட்ஸ் வழங்கப்படுகிறது.